நானும் என் டைரியும் அப்படிங்கிற டைட்டில்ல நாம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். பிஃபோரா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன என்ன சொல்றது? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இல்ல. அவ போயிருப்பா அப்படிங்கிற ஒரு தாட்ல அவங்களுக்கு அவங்க ஞாபகமே இல்லாம அவங்க கிளாஸ் ரூமுக்கு போயிருப்பாங்க. அவங்களும் மரத்தடிக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சமாதானம் பண்ணுவாங்க. அந்த டைம்ல தரணி தரணி வந்து மித்ரா மேல எந்த அளவுக்கு அஃபெக்ஷனா இருக்காங்க. அண்ட் மித்ரா வந்து தரணி மேல எந்த அளவுக்கு அஃபெக்ஷனா இருக்காங்க அப்படிங்கிறது, இந்த சிச்சுவேஷன்ல 2 பேருக்கும் இதுக்கு முன்னாடி தெரியும். பட் இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் இன்னும் வெளில வந்து உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு, அ யார் மேல பாஸ் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு அவங்க ரியலைஸ் பண்ணிப்பாங்க. ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் நம்ம பிஃபோரா பார்த்தது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இவங்க ஏன் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க? எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா? என்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிறது தான் எங்க கொஸ்டின். ஆனா, இந்த கான்வர்சேஷன்ல அது டோட்டலா அவங்க 2 பேருமே மறந்துருவாங்க. சரின்ட்டு சமாதானம் பண்ணிட்டு கிளாஸ் ரூமுக்கு வந்துருவாங்க. வந்ததுமே இன்னும் 1 வாரம் தானே இவங்களுக்கு கிளாஸ் அது மேட்ச்க்கு டைம் இருக்கு. ஸோ, அந்த மாரி டைம்ல இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்களோட கோச்சர், "நாளைக்கு உங்களுக்கு பாய்ஸ் ஸ்கூல்ல இவங்களது கேர்ல்ஸ் ஸ்கூல். பாய்ஸ் ஸ்கூல்ல உங்களுக்கு பாய்ஸ் கூட பிராக்டிஸ் இருக்கு. ஸோ, நீங்க நாளைக்கு டைரக்ட்டா அங்க வந்துருங்க." அப்படின்னு அவங்களுக்கு இன்டிமேஷன் குடுத்துருவாங்க. யாருக்கு? மித்ரா. இந்த பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே இன்டிமேஷன் குடுத்துருவாங்க அவங்களோட கோச்சர். இவங்களும், "ஓகே மிஸ், நாங்க நாளைக்கு டைரக்ட்டா அங்க வந்துடுறோம்." அப்படின்னு சொல்லிடுவாங்க. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே கரெக்ட்டா டைமுக்கு அங்க ரீச் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவங்க. சரின்ட்டு இவங்களும் அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாய்ஸ் ஸ்கூலுக்கு இவங்க வந்து போயிடுவாங்க. ஸோ போனதுக்கு அப்புறமா அங்க வந்து பிராக்டிஸ் லீவ்ல பிராக்டிஸ் போயிட்டுருக்கும். ஆம், இந்த சாட்டர்டே, சண்டே அந்த மாரி. இவங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து வேடிக்கை அந்த கேம்ஸ் வேடிக்கை பார்க்குறவங்க பார்க்கலாம். இல்ல வீட்ல இருக்கணும். வீட்ல இருக்கலாம். ஆனா அங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓப்பன்ல தான் இருக்கும். ஏன்னா, அந்த 10த் இந்த மாரி எக்ஸாம்ஸ் பக்கம் வரப்போகுது இல்லையா? ஸோ, அதனால கிளாஸஸ் எல்லாம் போயிட்டுருக்கும். ஸோ, இந்த மாரி டைம்ல இவங்க டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, அங்க போயிடுவாங்க. அதுவும் அவங்க ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் தூரம் அப்படிங்கும்போது, இவங்கலாம் ரொம்ப சீக்கிரமாவே கெளம்பிடுவாங்க. இது வந்து தரணிக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தெரிய வரும். தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இவங்களுக்கு தான் தெரியுமே. இவங்க கேம்ல முழுகிட்டாங்க அப்டின்னா, அந்த சாப்பாடு, தண்ணி அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ இவங்க ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. எப்படியும் மித்ரா மேடம் சாப்பாடு எடுக்காம தான் போயிருப்பாங்க. ஸோ, நம்ம சாப்பாடு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்ல அவங்க அம்மாவ நொச்சு பண்ணி, அவங்க ஃபுட்டு செய்ய வச்சு, மித்ராவுக்காக அவங்க அம்மாகிட்ட, "இல்ல நீ அத செய், இது செய்ன்னு" கொஞ்சம் டிஷ்ஷஸ் செய்ய வச்சு, அவங்க அம்மாவ கூப்பிட்டுக்கிட்டு, பாய்ஸ் ஸ்கூலுக்கு இவங்க வருவாங்க. டிஃபன் பாக்ஸ்ல ஃபுட் எடுத்துக்கிட்டு. அங்க வந்து ஃபுல்லா வெளில நின்னுக்கிட்டு, இவங்கள கூப்பிடுவாங்க. டைரக்ட்டா இவங்க எங்க இருக்காங்க என்னன்னு தெரியாது. ஆக மொத்தம் கிரவுண்ட்ல தான் இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லி, இந்த மாரி மேட்ச் பிராக்டிஸ்க்காக வந்திருக்காங்க இல்லையா? அதுல மித்ரான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த கேப்டன் அவங்கள கொஞ்சம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்க கிட்ட இவங்க சொல்லி விட்டுருப்பாங்க. வாசல் கிட்டயே நின்னுட்டு இருப்பாங்க. இந்த ஸ்கூலோட மெயின் கேட் கிட்ட. இவங்களும் பார்த்தீங்க அப்டின்னா, அப்படியே போய் அங்க போய் சொல்லி, அவங்களுக்கு தெரிஞ்சு வந்து, "என்ன சொல்றீங்க? மேம் உங்கள தேடி ஒரு பொண்ணு வந்து வெளில நிக்கிறாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அவ்வளவா பேரெல்லாம் தெரியாது. இவங்க சொன்ன விஷயத்த அவங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இவங்க டைரக்ட்டா ஓகே அப்படின்ட்டு அந்த பையனும் கேட்டுட்டு, நேரா அங்க போயிடுவாங்க. இந்த மாரி உங்கள தேடிட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, வெளில நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. "என்ன தேடிட்டா? இங்க யார் வரப்போறா? அதுவும் என்ன தேடிக்கிட்டு? அப்படி யாரும் வரமாட்டாங்களே!" நீங்க என்ன தான் தேடிட்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? அப்படின்னு கேட்பாங்க. இல்லக்கா நல்லா தெரியும். உங்கள தான் தேடிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க பேரு தான்க்கா சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மித்ரா நீங்க தானே? ஆமா. உங்கள தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன தேடிட்டு யாரு வரப்போறா? அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க கன்ஃப்யூஷன்ல இருந்தேன். ஐ மீன் மித்ரா வந்து கன்ஃப்யூஷன்ல இருப்பாங்க. அப்போ வந்து சித்ரா இருந்துட்டு சொல்லுவாங்க, "என்னடி திரு திருன்னு முழிக்கிற?" அப்படிம்பாங்க. "இல்ல என்ன தேடிட்டு யாரோ வந்திருக்காங்களாம். அதான் யாருன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன்" அப்படி சொல்லுவாங்க. "வேற யாரு? உன் ஆளா தான் இருப்பா போ" அப்படிம்பாங்க. ஏய் எப்புட்ரி அப்படி சொல்லுவ?" "எனக்கு தெரியும் அவ தான். எப்படியும் நீ சாப்பாடு எடுக்காம தான் வந்திருப்பேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் மேடம் சாப்பாடோட வந்திருக்கா போ" அப்படின்னு சொல்லுவாங்க சித்ரா. "ஏய் என்னடி சொல்ற? அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுடின்னேன்." "சந்தேகமா இருந்தா போய் பாரேன். அவ தான் இருப்பா. போ போயி அந்த பாக்ஸ் எடுத்து குடுத்து வாங்கிட்டு வா. நான் சாப்பிடுறேன்" அப்படி சொல்லுவாங்க.
"என்ன சொல்றா இவ?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃப்யூஷன்லயே அவங்க போய் பார்ப்பாங்க. போய் வாசல்ல பார்த்ததுமே ஷாக் ஆயிடுவாங்க அப்படியே. "ஏய்! நீ இங்க என்னடி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மித்ரா. உங்களுக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன் அதுக்காக ஏன்டி இவ்ளோ தூரம் வந்த? நான் கடையில வாங்கிப்பேன்ல" அப்படி சொல்லுவாங்க. "இல்ல கடையிலலாம் வேணாம், ஹெல்த்துக்கு நல்லதில்ல. நான் எப்படியும் இன்னைக்கு லீவ் தானே, வீட்ல தான் இருந்தேன். ஸோ அதான் சமைச்சு கொண்டு வந்தேன்" அப்படி சொன்னாங்க. "யார் கூடடி வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், "இதோ அம்மா கூட தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி நின்னுட்டுருப்பாங்க. "ஏம்மா அவ தான் சொன்னான்னா, நீங்க ஏம்மா இவ்வளோலாம் கூட்டிட்டு வரீங்க இங்கலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே, "இல்லம்மா அவ எங்க என்ன விடவே இல்ல. வா போலாம், வா போலான்னு டார்ச்சர் பண்ணிட்டா. சரி அதுதான் வந்துட்டேம்மா. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வண்டியில தான் வந்திருக்கோம்" அப்படி சொல்லுவாங்க. "ஐயோ! அம்மா ஏம்மா உங்களுக்கு தேவையில்லாத சிரமம்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சொல்லுவாங்க. அப்போ உடனே தரணி இருந்துட்டு, அதெல்லாம் எனக்கு எந்த சிரமமும் இல்ல. நீ சாப்பிடாம கடையில சாப்பிட்டுட்டு இருந்தா தான் எனக்கு கஷ்டமா இருக்கும். அட்லீஸ்ட் நீ இப்ப இத வாங்கிக்கிட்டு சாப்பிட்டன்னா, நான் கொஞ்சம் நிம்மதியாவது இருப்பேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "நீ அடங்கவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "பேசாம இருக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்தா இத எடுத்துட்டு போய் சாப்பிடு" அப்படிம்பாங்க. அப்போ உங்க அம்மா இருந்துகிட்டு, சரி வாம்மா ஒரு டீ குடிச்சிட்டு போலாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லைங்கம்மா வேண்டாம். எனக்கு மேட்ச் இருக்கு. நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. "அதான் அம்மா கூப்பிடுறாங்கல்ல, வா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. "இல்லடி சொன்னா கேளு. நான் போறேன். உள்ள எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நீ வீட்டுக்கு கிளம்பு. இங்கலாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "ஏன் இப்ப இங்க வந்ததுனால என்ன பிரச்சனை?" அப்படி சொல்லுவாங்க. "எந்த பிரச்சனையும் இல்ல. நீ கிளம்பு. நான் நாளைக்கு ஸ்கூல்ல வந்து உன்ன பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வருவியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல வரமாட்டேன். இந்த வாரம் இன்னும் ஒரு 2, 3 நாளைக்கு இங்க தான் பிராக்டிஸ்" அப்படின்னு சொல்லுவாங்க. "அப்புறம் நாளைக்கு ஸ்கூல்ல வந்து பார்க்குறேன்னு சொல்றேன்" அப்படின்னு சொன்னேன். "சரி, ஆனா நான் பார்க்குறேன். நீ கிளம்பு இங்கருந்து ஃபர்ஸ்ட்டு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "ஏன் தொரத்திக்கிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "சொன்னா கேளு தரணி. அம்மா வேற கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிடுவாங்க. இப்படி பேசிட்டு இருக்கவும் அவங்களுக்கு சின்னதா ஒரு கோவம் வந்து, "சரி நான் போறேன். போ. நீ போய் இத சாப்பிடு" அப்படின்ட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. இவங்களும் ஸ் என்ன சொல்றது? ஒரு ஷாக்ல இருப்பாங்க இவங்க. என்னடா இவ அவங்க அம்மாவ கூட்டிட்டு இப்படி வந்து சாப்பாடெல்லாம் குடுத்துட்டு போயிட்டுருக்கா. இவ என்னதான் நெனச்சிட்டு இருக்கான்னு ஒண்ணும் புரியல. கொஞ்சம் கூட யோசிக்காம அவ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காளே! இப்படி அவங்களுக்குள்ள நெறைய கொஸ்டின்ஸ் அவங்களுக்குள்ள பார்த்தீங்க அப்டின்னா, கிரியேட் ஆயி ஓடிக்கிட்டே இருக்கும். அதே திங்கிங்ல பார்த்தீங்கன்னா, நேரா வருவாங்க சித்ரா. "ஏய்! என்னடி மறுபடியும் யோசிச்சுட்டு இருக்க?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ஒண்ணும் இல்ல. இல்ல இவ ஏன் இப்டி பண்ணிட்டுருக்கா?" அப்டி சொல்றேன். "அதெல்லாம் அப்டிதான்டி. உன் மேல பைத்தியமா இருந்தா அப்டிதான் பண்ணுவாங்க. சரி, சரி வா சாப்பிடலாம்" அப்டின்னு சொல்லுவாங்க. "ஆமா, நீ எப்டிடி கரெக்ட்டா சொன்ன அவ தான் வந்திருப்பான்ட்டு?" "எல்லாம் ஒரு இன்டெலிஜென்ட் கெஸ் தான். வாடி" அப்டின்னு சொல்லிட்டு அவங்க இழுத்துட்டு போவாங்க. இழுத்துட்டு போய் உட்கார வச்சு 2 பேரும் ஷேர் பண்ணி அந்த ஃபுட்ட சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்டின்னா, ஃபுட்டு மேல ஃபுட்ட சாப்பிடுவாங்க. பட் அவங்களோட திங்கிங் ஃபுல்லாவே அந்த இதுல தான் இருக்கும். அப்போ சித்ரா சொல்லுவாங்க, "ஏய் என்னடி யோசிச்சுட்டு இருக்க?" அப்டின்னு சொல்லி கேட்பாங்க. "இல்ல இவ இப்டி இருக்கா, நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணும் புரியல" அப்டின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. "நீ ஒண்ணும் பண்ண வேணாம். எப்பயும் போல இரு. அதுவே போதும்" அப்டின்னு சொல்லுவாங்க. "என்னடி சொல்ற?" அப்டின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. "ஆமா." இங்க பாரு. நீ பார்க்கும்போதும் சரி, நீ அவகிட்ட பேசும்போதும் சரி, நீ பேசாத போதும் சரி, அவ அவ அப்படியே தான் இருக்கா. அவகிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அவகிட்ட இருக்கிற ஒரே மாற்றம் என்னன்னா, உன்கிட்ட இப்ப பேசுறா. உ உனக்கு அது தெரிய வருது. ஆனா, உனக்கு தெரியாத முன்னாடில இருந்தே, அவ உன் மேல எவ்ளோ பைத்தியமா இருக்கா அப்படிங்கிறது, ஹோல் ஸ்கூலுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்னடி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேட்பாங்க. "ஆமா, நீனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன், எதனால அப்படின்னலாம் அவளுக்கு தெரியாது. ஆனா நீனா அவ்ளோ பிடிக்கும். உன் பேர கேட்டாலே அவ அப்படியே ரொம்ப பிரிஸ்கா எவ்ளோ டல்லா என்னவா இருந்தாலும் சரி, உன் பேர கேட்கும்போது அவளுக்கு அப்படி ஒரு எனர்ஜெட்டிக் கிடைக்கும். அது ஏன், எதனாலன்னு தெரியாது. உன் மேல அவ்ளோ பைத்தியம் அவ. உன் பேர கேட்டாலே அவ வேற வேற மாதிரி ஆயிடுவா. ரொம்ப ஹாப்பியா இருப்பா. ஆனா அது இப்படி கூட இருப்பாங்களா அப்படின்னு எனக்குமே அவள பார்க்கும்போது தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ பண்றாங்க, ஏதோ பேசுறாங்க அப்படிதான் எனக்கு தெரியுமே தவிர, இந்த லவ்ல இந்த அளவுக்கு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறது நான் தரணிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவளோட மூவ்மெண்ட்டு, அவளோட செயல்கள், அவ பண்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்க்கும்போது, அ எல்லாருக்குமே அவ்ளோ ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா, அத கெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்கு. இப்படியும் ஒரு பொண்ணு இருப்பாளா? இந்த அளவுக்கு கூட ஒருத்தவங்களால காதலிக்க முடியுமா?
இந்த அளவுக்கு ஒருத்தங்கள நேசிக்க முடியுமா? அப்படிங்கிறது எங்களுக்குள்ளேயே ஒரு ஷாக்கிங் இருக்கும்போது, நிச்சயமா உனக்கு இருக்க தாண்டி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆ இல்ல சித்ரா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அ அவளோட அந்த அன்பு எனக்கு புதுசா இருக்குங்க தாண்டி, இந்த மாரி இதில பாதி கூட என் லைஃப்ல நான் இப்ப வரைக்கும் அனுபவிச்சது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னது எனக்கு தெரியும்டி. ஆனா எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. தரணி உன் லைஃப்ல வந்ததுக்கப்புறம், உன் லைஃப் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. நீ எவ்ளோ ஹேப்பியா இருக்கங்கிறத நான் பார்த்துட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அட்லீஸ்ட் அவ கூட நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லுவாங்க. இந்த இடத்துல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு எமோஷனல் கிரியேட் ஆயி, அவங்க சொல்லுவாங்க, "இங்க பார், லைஃப்ல நமக்கு யாரு எப்போ எப்படி நம்ம லைஃப்ல வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா, இவ உன் லைஃப்ல வந்தது உண்மையிலுமே கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தாண்டி, உனக்கு கிடைச்சிருக்கிற வரம். ஸோ, அந்த வரத்த நீ விட்றாத." அந்த மாரி ஒரு வரம் அப்படிங்கிறது லைஃப்ல ஒரு வாட்டி தான் நடக்கும். ஒவ்வொரு வாட்டியும் வரம் நடக்காது. உனக்கு குடுத்த வரத்த நீ கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோ. அத பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லுவாங்க. அப்போ மித்ரா சொல்லுவாங்க, "கண்டிப்பா நான் அதுக்கு என்ன பண்ணுமோ அத நான் பண்ணுவேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ எதுவுமே பண்ண வேணாம். எப்பயும் போல ஹாப்பியா இரு. அவ கூட அவ கூட எப்பவும் போல இருக்கிற மாரி இரு. மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு இந்த மூமெண்ட்ல நம்மளுடைய மித்ராவோட அந்த எமோஷன வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணு வழியா அந்த கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அந்த ஃபீல் ஆனதும் சித்ரா வந்துட்டு அவங்க கைய புடிச்சு, "மித்ரா, ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓகேவா? எனக்கு தரணி பத்தி நல்லாவே தெரியும். உன்ன பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். தரணி உன் மேல எந்த அளவுக்கு அஃபெக்ஷனா இருக்கா, எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ, நீ தேவையில்லாம போட்டு உன் மனச போட்டு குழப்பிக்காத. ரிலாக்ஸா விடு. போற வரைக்கும் போகட்டும்." ஏன்னா, இவ்ளோ தூரம் எதையுமே நீ கொண்டு வரல. எல்லாமே தானா நடந்துச்சு. இதுக்கப்புறமும் அதுவாவே நடக்கும். நீ எதுவும் முயற்சி பண்ண வேணாம். ஃப்ரீயா விடு. நம்ம கேம்ஸ் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட வந்து கொஞ்சமா டைவர்ட் பண்ணுவாங்க நம்மளோட சித்ரா. சரின்னு சொல்லிட்டு இங்க பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு, ஸோ வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனதுமே பார்த்தீங்க அப்படின்னா, மித்ராக்கு ஃபுல்லாவே தரணியோட ஞாபகமா தான் இருக்கும். ஸோ ஃபோனெல்லாம் பேச முடியாதான்னு கேட்டீங்க அப்படின்னா, பேச முடியாது. ஏன்னா லேண்ட்லைன் ஃபோன் தான் அவங்க வீட்ல இருக்கும். ஸோ பெருசா பேசிட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா வேற இருந்தாங்க. அவங்க அம்மா, அவங்க அப்பா அண்ட் தாத்தா, பாட்டி, மாமா இந்த மாரி எல்லாருமே இருந்தாங்க. அதனால ஃபோன ரொம்ப நேரத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ எமர்ஜென்சி கால்ஸ் மட்டும் தான் அங்க பேசிட்டு இருக்க முடியும். அதனால இவங்களுக்கு ஃபோன் பேசுற அந்த ஒரு சான்ஸஸும் இல்ல. ஸோ அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே பிரைவசி ஏரியா அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ரூம் தான். எப்படியோ ஒரு 2 நாள் போகும். 3வது நாள் அவங்களுடைய ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூலுக்கு போனதுமே பிரேயர் முடிச்ச அடுத்த செகண்டே இவங்களுக்கு அசெம்பிள் ஆரம்பிச்சுருவாங்க. மீட்டிங் அசெம்பிள் பண்ணிடுவாங்க. இல்ல இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஸோ ப்ராக்டிஸ் ஹெவியா இருக்கணும். இந்த 2 நாள் நல்லா தூங்குங்க நைட்ல. ஸோ எந்த ஒரு காரணத்துக்காகவும், எதுக்காகவும் முழிச்சுட்டு இருக்காதீங்க. நல்லா தூங்கணும். ஃபுட்டு ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெஜிடபிள்ஸா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு இருக்கணும், அ அப்படிங்கிறத மாரியெல்லாம் நெறைய எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டுருப்பாங்க. இவங்களும் அதுக்கு தகுந்த மாரி ஓகே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தரணி அவங்கள தூரத்துலருந்து பார்த்துட்டுருப்பாங்க. இவங்க 2, 3 நாளைக்கு அப்புறம்லாம் பார்க்குறாங்க. அந்த டிஃபன் பாக்ஸ் ஃபுட்டு வந்து குடுத்துட்டு போனதுக்கப்புறம் இன்னைக்கு தான் தரணிய மீட் பண்ற ஒரு சான்ஸ் கிடைக்கும். அவங்க தூரத்துலேருந்து இவங்கள பார்த்துட்டுருப்பாங்க. இவங்களும் அவங்கள பார்ப்பாங்க. அவ வெயிட் பண்ணிட்டுருக்கா நமக்காக அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். தெரிஞ்சதும் பட் என்ன பண்ண முடியும்? அங்க கோச்சர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுனால இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இவங்களுக்கும் கிளாஸுக்கு டைம் ஆயிடும். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிளாஸுக்கு கிளம்பி போயிடுவாங்க. கிளாஸுக்கு போயிடுவாங்க. இவங்க கிளாஸ்க்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மீட்டிங் அசெம்பிள் முடியும். அ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லி முடிப்பாங்க. முடிச்சதுக்கப்புறமா, இவங்க அந்த கிரவுண்ட்ல இருந்து பார்த்தா அவங்களோட கிளாஸ் ரூம் தெரியும் இல்லையா? அந்த ஜன்னல் கிட்ட தானே மேடம் சிட்டிங்கு. ஸோ, ஜன்னல் வழியா கொஞ்சம் ஜாடமாடைய பேசிட்டுருப்பாங்க. ஜாடமாடையா பேசிட்டு இருந்துட்டு, ஈவினிங் மீட் பண்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. சரி ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சிட்டுருப்பாங்க. ஆனா, ஈவினிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கூலே முடியறதுக்கு முன்னாடியே,
இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. "இன்னைக்கு போய் நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அடுத்த நாள் நாம வந்து மேட்ச்சுக்கு போகணும்." அப்படிங்கிற மாரி இவங்கள வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரின்ட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு, அடுத்த நாள் 2 நாளைக்கு அப்புறம் மேட்ச்சுக்கு போவாங்க. மேட்ச்சுக்கு வந்து இன்னைக்கு தான் மேட்ச்சு, இப்ப தான் போறோம் அப்படிங்கிற மாரி எந்த ஒரு இன்டிமேஷனும் தரணிக்கு இவங்களால சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். ஸோ அவங்கள பார்க்க முடியாது. எல்லாருமே டைரக்ட்டா வர சொல்லிடுவாங்க. அதனால அவங்கள பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. இவங்களாலயும் சொல்ல முடியாது. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச்சுக்கு போயிடுவாங்க. மேட்ச் நடக்கும். விறுவிறுப்பா நடந்துட்டுருக்கும். அந்த டீமா, இந்த டீமா அப்படி இப்படின்னு மேட்ச்னாலே எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு விறுவிறுப்பா போயிட்டுருக்கும். யாருக்கு கப்பு? யார் ஜெயிக்கிறது? அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4, 5 டீம் மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேம்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அங்க மேட்ச் போயிட்டுருக்கும். எல்லாத்தையும் தாண்டி இவங்க கப் அடிக்கணும். அங்க தான் இருக்கு. ஸோ, எந்த அளவுக்கு அங்க வந்து ஸ்பீடு, வெறித்தனம் எல்லாமே சேர்ந்து கலந்திருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மைண்ட் செட் எதையுமே யோசிக்காது. சரின்னு சொல்லிட்டு மேட்ச் எந்த அளவுக்கு விளையாட முடியுமோ, அந்த அளவுக்கு விளையாண்டு கப்பு ஜெயிச்சுருவாங்க. செம்ம இல்ல? ம். எல்லா படத்துலயும் ஹீரோயினி ஜெயிப்பாங்க. அந்த மாரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்ல, இல்ல. இதுல மித்ரா உண்மையாலுமே அவங்க ஜெயிச்சு தான் வருவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வெறித்தனமான பிராக்டிஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ, அவங்க கண்டிப்பா ஜெயிச்சுருவாங்க. ஜெயிச்சு அந்த ஸ்கூலுக்கு 2ண்ட் டைம் நம்மளோட கவுண்ட் பிரகாரம் 2ண்ட் டைமா வச்சுக்கலாம். ஸோ, 2ண்ட் டைம் அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு கப் அடிச்சிருப்பாங்க. அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். அந்த ஸ்கூல்ல மொத்த பேருமே பார்த்தீங்க அப்படின்னா, இவங்கள அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதுவும் நம்மளுடைய லீடு இல்லையா இவங்க. ஸோ லீடு மேல ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கும்ல. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா இருந்தாங்க. ஸ்கூல்ல எல்லாருமே டீச்சர்ஸ் முதற்கொண்டு பிரின்சிபல்லேருந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹேப்பி. இவங்க வின் பண்ண விஷயம் கேட்டதுமே அங்க எல்லாருக்குமே இன்டிமேஷன் குடுப்பாங்க. இந்த மாரி போன இடத்துல நம்மளோட பசங்க வின் பண்ணிட்டாங்க. நம்ம பசங்க தான் கப்பு ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இங்க கேம்ஸ் விளையாண்டா மட்டும் தான் அந்த ஒரு இது இருக்கும். நம்ம வேற எங்கேயாச்சும் போயிட்டு வரும்போது ஜஸ்ட் இன்டிமேஷன் மாரி தான் போகுமே தவிர, பெருசா அந்த வந்து செலிப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. செலிப்ரேஷன் எப்போ பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஆனுவல் டே அந்த மாரி டைம்ல பண்ணுவாங்க. இதுவே அவங்க ஸ்கூல்ல நடந்துச்சு அப்டின்னா, அப்போ வந்து பசங்க எல்லாம் அத வந்து பார்த்துட்டு இருக்கிற மாரி கொஞ்சம் செலிப்ரேஷன் போகும். ஸோ இது வேற ஒரு இடத்துல நடந்ததுனால, பெருசா செலிப்ரேஷன் இருக்காது. சரின்னு சொல்லிட்டு கப்பெல்லாம் அடிச்சுட்டு இவங்க வின் பண்ணிட்டு செம்ம ஜாலியா கோச் இருக்குன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்ம கோச்சிங் கொடுத்து பசங்க ஜெயிச்சிருக்காங்க. வெரி குட். அந்த அளவுக்கு அங்கே எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது கோச்சருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சரி நம்ம எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அவங்க கோச்சர் சொல்லுவாங்க, "நீங்கள் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தால் போதும்." அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. "இல்ல நாங்க வருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல. நீங்க ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துட்டே வாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிடுவாங்க. தரணிக்கு ஸ்கூலுக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. இவங்க இந்த மாரி சொன்னதுனால, மித்ராவுக்கு ஸ்கூலுக்கு வரதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியாயிடும். என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா மித்ராவுக்கு அவங்க வீட்ல இருக்கிறத விட, ஸ்கூல்ல இருக்கும்போது தான் ஜஸ்ட் கொஞ்சமாவது ரெஸ்ட்டாவது எடுப்பாங்க. ஸோ, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஒன் டே வீட்ல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ஒன் டே ஸ்கூல் பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க. அடுத்த நாள் அடுத்த நாள் வந்ததும் டைரக்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயும் போமாட்டாங்க. நேரா அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு தான் போவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அது அது என்ன சொல்றது? மித்ராவுக்கு ஹாப்பினஸ், சேட்னஸ் ஏ டூ இசட் அந்த ரூம் அந்த ரூமுக்குள்ள இருக்கிற திங்ஸ், பால் அது கூட தான் மோஸ்ட்லி ஷேர் பண்ணுவாங்க. ஃபேமிலி அந்த மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஜாயிண்ட் ஃபேமிலினா தெரியும் இல்லையா? அந்த அளவுக்கு ஹேப்பியாலாம் இருக்காது. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட மோஸ்ட்லி ஹேப்பினஸ் டைம பார்த்தீங்க அப்படின்னா, அங்க தான் அவங்க செலிப்ரேஷன் பண்ணிட்டுருப்பாங்க. அங்க தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நேரா போயிட்டு அங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு, இவங்க என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் ரூம்க்கெல்லாம் வருவாங்க. ஃபர்ஸ்ட்டு 2 ஹவர் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கிளாஸ் ரூம் பக்கம் எட்டி பார்ப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த 2 ஹவருக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ஈவ்னிங் கிளாஸஸ் எல்லாம் அதுக்கப்புறம் ஒழுங்கா பண்ணிட்டுருப்பாங்க. கிளாஸுக்கு வர மிஸ் எல்லாமே சொல்லிட்டுருப்பாங்க. வெரி குட் மித்ரா, கப்பு வின் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் கங்ராட்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாங்க. சரி மேட்ச் எல்லாம் ஓகே தான். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது படிப்புல கவனமா இரு. ஓகேவா? இது 11த் முடிய போது. அடுத்தது 12த். நீ இப்படியே இருந்தா
எப்படி 12த் பாஸ் பண்ணணுங்கிற ஐடியா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீ என்னதான் கேம்ல இருந்தாலுமே டிகிரி பாஸ் பண்ணணும். ஓகேவா? 12த் பாஸ் பண்ணா தான் நீ காலேஜ்க்கு போ முடியும். இல்லன்னா அப்படியே தான் இருக்கணும். மோஸ்ட்லி டீச்சர்ஸோட அட்வைஸ் எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கும். ஸோ அவங்களும் அதே பண்ணுவாங்க. இல்ல மிஸ் நான் கண்டிப்பா பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாரி இவங்க சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸஸ் எல்லாம் போயிடும். ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி, தரணிய வந்து ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு இந்த டைம்க்கு ஒரு 5 மணி அந்த டைம் வச்சுக்கோங்களேன். அந்த டைமுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சொல்லிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, உடனே ஓட்ட ஆரம்பிச்சுருவாங்க. ம், ம், ம். என்ன வின் பண்ணதுக்கான செலப்ரேஷனா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஏய்! நீ போய் வர சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு இவங்கள வந்து வர சொல்லிடுவாங்க. வர சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் ரூம் எப்படி இருக்கும்னா, ஒரு சி ஒரு சின்ன ஹால் மாரி இருக்கும். 2 சேர் போட்டிருக்கும். ஒரு ஜன்னல் இருக்கும். மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ் ரூம் தானே, அத யாரும் பெருசா யூஸ் பண்ண போறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்போர்ட்ஸ் ரூம யூஸ் பண்ற 2டே பெர்சன் இல்ல 3 பெர்சன் சித்ரா அண்ட் நம்ம மித்ரா, தரணி. இவங்க 3 பேர் தவிர வேற யாருமே அந்த ஸ்போர்ட்ஸ் ரூம் பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாரி. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்டின்னா, முன்னாடியே கிளாஸ் தான் 4:30க்கு முடிஞ்சிரும் இல்லையா? ஸோ இவங்க முன்னாடியே போயிட்டு தரணிக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. ம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய தரணி வந்து வருவாங்க. டோர கரெக்ட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னா, அதான் எல்லாருமே ஸ்கூல் விட்டு போயிட்டுருக்கிற நேரம் தானே. யாருக்காவது கிளாஸ் இருந்தாலோ, இல்ல இந்த மாரி மேட்ச்ல இருக்கிறவங்க மட்டும் தான் அங்க இருப்பாங்க. ஸோ ஜன்னலெல்லாம் டோட்டலி க்ளோஸு. ஸோ இவங்க ஓப்பன் பண்ணி பார்த்ததும் பார்த்தீங்க அப்படின்னா, ம் மித்ரா வந்து நின்னுட்டுருப்பாங்க. அவங்களோட கையில ஒரு சின்ன கிஃப்ட் இருக்கும். அது எந்த மாரி கிஃப்ட் அப்படின்னா, அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸ்விட்ச் போட்டா லைட்டிங்ஸ் வர அந்த மாரி. என்ன கிஃப்ட்டுன்னா, தாஜ்மஹால் கிஃப்ட் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல தாஜ்மஹால் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அது லைட் எரிஞ்சிட்ருக்கும். இவங்களுக்குள்ள உள்ள பூந்ததும், அத பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆயிடுவாங்க நம்மளுடைய தரணி. ஷாக் ஆயிட்டு, "ஏய் மித்ரா! என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனே அவங்க கிட்ட சாரி சொல்லுவாங்க. "சாரி தரணி, நேத்து உன்னுடைய பர்த்டே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமா, நேத்து உன்னோட பர்த்டே இல்ல." "ஆமா, நான் விஷும் பண்ண முடியல, உன்ன பார்க்கவும் இல்ல. ஸோ அதான் இன்னைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "அத நான் ஒண்ணும் பெருசா கன்சிடர் பண்ணிக்கிறது இல்லைங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "பரவால்ல, உன்னோட பர்த்டே நேத்து செலிப்ரேஷன் என்னால பண்ண முடியல. இன்னைக்கு செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தரணிக்கு அந்த கிஃப்ட் அவ்ளோ பிடிச்சிருக்கும். தாஜ்மஹால் ஸ்பெஷலி தாஜ்மஹால். அவங்களுக்கு அவ்ளோ பிடிச்சிருக்கு. அது ரொம்ப ஹாப்பியாகி அவங்கள ஹக் பண்ணிட்டு அப்ப சொல்லுவாங்க, "அ ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இத எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப அவங்க நான் என் பர்த்டேவ அ ஃப்ரெண்ட்ஸுங்க நெறைய பேர் எனக்கு கிஃப்ட் குடுத்துருக்காங்க. பட் நீங்க குடுத்த கிஃப்ட் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு தரணி வந்து சொல்லுவாங்க. "அப்படி என்ன ஸ்பெஷல் இது?" அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கேட்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, "இல்ல அ உங்களுக்கு தெரியாது. இது ரொம்பவே ஸ்பெஷல். எனக்கு என் பர்த்டே அப்படிங்கிறத தாண்டி, நீங்க குடுக்குற கிஃப்ட் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. அது எனக்கு மட்டும் தான் தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "நேத்து நான் உன் பர்த்டேக்கு விஷ் பண்ணலையே, உனக்கு வருத்தமா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. பர்த்டேக்கு நீங்க விஷ் பண்ணனால எனக்கு வருத்தம் இல்ல. ஆனா நேத்து உங்கள ஒரு டைம் கூட பார்க்க முடியலையே அப்படிங்கிறது தான் வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாருமே பர்த்டேக்கு விஷ் பண்ணலன்னு தானே வருத்தப்படுவாங்க. நீ என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. பர்த்டே இன்னைக்கு வரும், போகும். பட் உங்கள பார்க்குற டே மட்டும் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். நான் பர்த்டே பெருசா செலிப்ரேஷன் பண்றது கிடையாது. பட் எனக்கு உங்கள பார்க்குறது அப்படின்னா, அதுவே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். உங்கள பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட பர்த்டே மாரி தான் நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அவ்ளோ ஹாப்பியா இருக்கும். புதுசா நம்ம உலகத்துல பொறக்கும்போது சின்ன வயசுல மேபி அப்போ தெரியாத வயசு அதனால. ஆனா, நம்ம வளரும்போது நம்ம லைஃப்ல புதுசு புதுசா ஒண்ணு ஒண்ணு நமக்கு நடக்கும்போது, அந்த ஒவ்வொரு தருணமே நம்ம புதுசா பொறக்கிற மாதிரி தான்.
நீங்க பேசுற விதம், நீங்க என்ன பார்க்குற விதம், நீங்க இந்த மாரி கிஃப்ட் பண்றது எல்லாமே, அந்த தருணம், அந்த நிமிஷம் எனக்குள்ள டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல் உருவாகுது. ஸோ, அப்ப நான் அந்த ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீலுக்குமே நான் புதுசா பொறக்கிறேன். அப்போ அது எல்லாமே என்னோட பர்த்டே தான். எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள பார்த்த நாட்கள விட, நீங்க எப்போ என்ன பார்க்க ஆரம்பிச்சீங்களோ, நீங்க எப்போ என் கூட பேச ஆரம்பிச்சீங்களோ, அந்த நாள்ல இருந்து நீங்க என்ன பார்க்குற ஒவ்வொரு நாளும் நான் புதுசா தான் பொறந்துட்டுருக்கேன். ஸோ, அந்த நாள் எல்லாமே எனக்கு பர்த்டே தான். அதில இது ஒரு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நேத்து நடந்தது பொதுவான பர்த்டே. உங்களுடைய விஷயத்துல, ஐ மீன் நம்மளோட விஷயத்துல, நீங்க என் லைஃப்ல வந்ததுக்கப்புறம், நான் உங்கள பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பர்த்டே தான். நான் பார்க்குற நீங்க பண்ற ஒவ்வொரு செயல்களுமே எனக்கு பர்த்டே தான். ஏன்னா, நீங்க பண்ற எல்லா விஷயத்துலயும் எனக்குள்ள டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்ஸ் நான் நான் ஃபீல் பண்றேன். அந்த ஃபீல் எல்லாம் எனக்கு புதுசு புதுசா வரும்போது, நான் புதுசா பொறக்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சொன்னதுமே அப்போ மித்ரா சொல்லுவாங்க அவங்ககிட்ட, அவங்க கைய புடிச்சு, "எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "எனக்கு தெரியுங்க. நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுது. என் லைஃப்ல உன் அளவுக்கு உன்ன மாரி நான் யாரையும் பார்த்ததில்ல. ஏன் என்னுடைய ஃபேமிலி பெர்சன் கூட என் மேல இந்த அளவுக்கு பாசமா இருந்து நான் பார்த்ததில்ல. உன்னோட பாசத்துல நான் என்ன புதுசா பார்க்குறேன். சொல்லவே முடியாத அளவுக்கு உன்னோட பாசம் என்ன பார்த்த அப்படின்னா, என்னையே ஒவ்வொரு நாளும் உன்னோட ரியாக்ஷன், நீ காட்டுற அன்பு, நானே அதில பூரிச்சு போய் நின்னுடுறேன். ஏன்னா, நீ காட்டுற அன்பு அந்த அளவுக்கு இருக்கு. நீ ப நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் என்ன ஆச்சரியப்படுத்துது. இந்த அளவுக்கு ஒரு பெர்சன் இருப்பாங்களா? அப்படிங்கிற மாரி நானே திகைச்சு போய் நிக்கிறேன். அந்த அளவுக்கு உன்னோட பாசம் என் மேல இருக்குடி. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சொல்லுவாங்க. அப்போ சி இவங்க தரணி சொல்லுவாங்க, "நீங்க எதுவும் பண்ண வேணாம். என் கூட இருந்தா போதும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணி பேசிட்டு, "நீங்க எப்பவுமே என் கூட இருங்க. எனக்கு அதுவே போதும். அத தவிர எனக்கு வேற எதுவுமே வேணாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் ரூம்ல. பேசிட்டே இருப்பாங்க. ஸோ பர்த்டே விஷஸ் போகும். நார்மலா. ரிலேட்டட் ஹேப்பி பர்த்டே விஷஸ் போயிட்டுருக்கும். போனதுக்கு அப்புறமா, ஸோ நேத்து அவங்களுக்கு பெருசா எதுவும் கிஃப்ட் பண்ண முடியலையா, இன்னைக்கு கிஃப்ட்டா குடுத்தாங்க. ப்ளஸ் அவங்களோட பர்த்டே சீன், இவங்களோட எமோஷனல், இவங்களோட லவ் எல்லாமே சேர்ந்து அவங்களுடைய ஃபோர்ஹெட்ல ஒரு சின்னதா ஒரு கிஸ் பண்ணி, அவங்க கன்னத்துல கிஸ் பண்ணி, அவங்களோட லிப்ஸ்ல கிஸ் பண்ணி, கொஞ்ச நேரம் அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அந்த ரூம்ல இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு சரி டைம் ஆகுது. வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு கிளம்புவாங்க. ஸ்டோரிய நான் இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டோரிய ஸ்டாப் பண்றேன். மீதிய நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் நேத்து உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லியிருந்தேன். என்ன மிஸ் பண்ணத விட ஸ்டோரிய தான் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனா என்னையும் நெறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கீங்க. சும்மா உங்கள கிண்டல் பண்ண, உங்கள வம்பிழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அத சொன்னேன். ஓகேவா? அண்டு ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நானும் சொல்லணும்னு சொல்லணும்னு நெனச்சேன். நான் மறந்துடுறேன். இவங்க 2 பேரும் ஒரே கிளாஸ்மேட்டு தானே! ஏன் வாங்க, போங்க கூப்பிடணும் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அ முன்னாடி 3 டேஸ் லீவ் விடுறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா மறந்துட்டேன். இப்போ எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது சொல்றேன். லவ் பண்ற பெர்சன் நம்மளோட பார்ட்னர் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி அந்த வாங்க போங்கன்னு கூப்பிடுறதும் ஒரு விதமான ஹாப்பினஸ். வாடி போடி அப்படின்னு கூப்பிடுறதும் ஒரு விதமான ஹாப்பினஸ். அப்பப்போ வாம்மா, போம்மா, என்னப்பா இப்படி இருக்க? இது எல்லாமே அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். அத ரியலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது என்ன சொல்றது? சிம்பிளா சிலர் வந்து கோவமா இருக்கும்போது, சொல்லுங்க, சரிங்க." அந்த வாங்க, போங்கன்னு கூப்பிடும்போதே, "ஓகே, இவ கோவத்துல இருக்கா." அப்படிங்கிற மாரி சிலருக்கு ரியலைஸ் ஆகும். ஒரு சிலர் வந்து நல்ல ஹாப்பி மூட்ல இருக்கும்போது, "சொல்லுங்க, என்னங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரியா பேசுவாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். நார்மலாவே பார்த்தீங்க அப்படின்னா, கோவத்துலயும் சரி,
இல்ல சும்மா அவங்ககிட்ட வம்பிழுக்குன்னா, "என்ன இப்போ? ஆமாண்டி." இந்த மாரியும் பேசுவாங்க. ஸ்லாங் வந்து ஒவ்வொரு விதத்துக்கும் டிஃப்ரெண்ட்டா அவங்களோட மைண்ட் செட்ட பொறுத்து அது மாறும். ஸோ வாங்க போங்க, வாடி போடி, வாம்மா போம்மா இது எல்லாமே சகஜம். லவ்வர்ஸ்குள்ள மட்டும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளயும் இது சகஜம். இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது, அந்த இடத்துக்குள்ள அவங்க எந்த இடத்துல இந்த மாரி கான்வர்சேஷன் இருக்கோ, அவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. நான் ஸ்ட்ராங்குன்னு சொல்றது, அந்த பெர்சன் 2 பேர் சேர்ந்தே இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்லவே இல்ல. நம்மளுடைய லாஸ்ட் லைஃப், லாஸ்ட் டே வரைக்கும் அவங்க நம்ம மைண்ட்ல இருக்காங்க அப்படின்னா, அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம மைண்டு, நம்ம மனசு எந்த அளவுக்கு இடம் குடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட அன்ப வந்து காட்டுவாங்க. நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ, உங்க ஃபேமிலிகிட்டயோ மேபி எந்த மாரி காட்டுவீங்க அப்படிங்கிறது சொல்ற மாரி இந்த குரங்கு, எருமை இந்த மாரியெல்லாம் கூட சில பேர் காட்டுவாங்க. மேபி நீங்க அப்படி ஏதாவது உங்களோட கோவப்படும்போதோ, இல்ல ஹேப்பி மூட்லயோ இருக்கும்போதோ அவங்க கிட்ட எப்படி பேசுவீங்க அப்படின்னா, முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டோரி புடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட்